அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு மிட்டாய் கதைகள்ல இருந்து 2 துறவிகள். ஒரு பெரிய மலையோட மேலே மலையின் மீது 2 துறவிகள் வசித்து வந்தாங்க. நாள் முழுதும் இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்கிறதும் தியானத்துலேயும் இருக்கிறது தான் அந்த துறவிங்களோட வேலையாக இருந்துச்சு, அன்றாட வேலையாக இருந்துச்சு. அந்த துறவிகள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அன்போடு நேசித்தாங்கன்னு சொல்கிறேன். அந்த துறவிகளில் ஒருவர் ரொம்ப வயசானவர் ஒரு துறவி. இன்னொரு துறவி பார்த்திங்கன்னா ஒரு இளைஞர். அவங்கக்கிட்ட ஒரு மண் சட்டி ஒன்று இருந்துச்சு. அந்த மண் சட்டி தான் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருக்குமே இருந்த ஒரே ஒரு சொத்து. பின்னர் ஒரு நாள் வயதான துறவியோட உள்ளத்தில் சாத்தான் புகுந்துருச்சு. அதனால் பாதிக்கப்பட்ட அந்த வயதானவர் இளைய துறவிக்கிட்ட சொல்கிறாரு, நண்பா, நாம் ரொம்ப நாளாக சேர்ந்து வாழ்ந்துட்டோம். இப்போ நாம் பிரிய வேண்டிய காலமும் வந்துருச்சு. அதனால் நாம் நம்ம சொத்துக்களை பிரிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. யார்? வயசானவர் இளைஞர்கிட்ட. இதை கேட்ட அந்த இளைய துறவி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கார். மிகவும் வருந்தி, சகோதரரே, நீங்கள் என்னை விட்டு விலக தீர்மானிச்சிட்டது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. என்னை எத்தனை நாள் கூட இருந்திருக்காரு, அன்பாக இருந்திருக்காரு, நேசிச்சிருக்காரு. இருந்தாலும் அதுதான் உங்கள் விருப்பம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் செயல்படுத்துங்க, அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இப்படி சொல்லிவிட்டு அந்த துறவி உள்ளே போயிட்டார். யார்? அந்த இளைய துறவி. அங்கேருந்த மண் சட்டியை எடுத்துக்கிட்டு வந்தார். நம்மளோட ஒரே சொத்து இந்த சட்டி தானே, இதை நாம் எப்படி பிரிக்க முடியும்? அதனால் நீங்களே இதை வச்சுக்கோங்க அப்படின்னு இளைய துறவி வயசான துறவிக்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ நம்ம வயசான துறவி அதை ஏற்றுக்க மாட்டுறார். நீ எனக்கு தானமாக தருவதை நான் எப்படி ஏற்றுக்குவேன்? எனக்கு உரியதை மட்டும்தானே நான் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் இதை பிரித்தாக வேண்டும். ஆனால் என்னோடதை மட்டும்தானே நான் எடுத்துக்க முடியும். அதனால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறார். இந்த மண் சட்டியை உடச்சி பிரிச்சுட்டா உங்களுக்கும் பயன்படாது, எனக்கும் பயன்படாது. ஆகவே நீங்களே இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு முடியவே முடியாது அப்படின்னு பிடிவாதமாக தலையாட்டிட்டார் மூத்த துறவி. நீ சொல்கிறது சரியில்லைப்பா, எனக்கு நீதி வேண்டும், எனக்கு உரிமையானது மட்டும்தான் வேண்டும். நான் இந்த சட்டியை பிரித்தே தீரணும். அதுக்கு மேலே வாதிட முடியாத இளந்துறவி என்ன பண்ணிட்டாரு, பெருமூச்சு விட்டுட்டு தோள்களை குலுக்கிட்டார். அப்படின்னு உங்கள் விருப்பம் அதுதான் அப்படின்னா இந்த சட்டியை உடச்சே பிரிச்சுக்கலாம் அப்படின்னு அமைதியாக சொல்லிட்டார். அவரோட ஒப்புதலை கேட்டதும் மூத்த துறவியோட முகத்தில் இருள் படர்ந்தது. நான் எவ்வளவு பேசினாலும் நீ என்னோட சண்டையிட மாட்டியா அப்படின்னு மூத்த துறவி இளைய துறவியை பார்த்து கேட்டிருக்கார். கோழை கோழை என்று ஏமாற்றத்தோடு கத்துனாராம் அவர். மனிதர்கள் இந்த காலத்தில் கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்போட ஆதரவோடு இருந்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பணம்ன்றது, சொத்துன்றது இன்றைக்கி வரும் போகும். ஆனால் பந்த பாசம் அப்படின்றது பணத்துக்கு முன்னாடி பந்தமாவது சொந்தமாவது அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு.
இந்த கதையிலேருந்து அதுதான் தெளிவாக சொல்ல வர்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருள் முழுசாக இருக்கும்போது, ஒரு முழு தேங்காய் இருக்குது அப்படின்னா, அது முழுசாக இருக்கிற வரைக்கும் தான் அது தேங்காவாக இருக்கும். அதை சில்லு போடுற உடச்சிட்டோம் அப்படின்னா அது சில்லு தான், தேங்காய் சில்லாக சிதறி போகும். அதை அதை தான் இந்த கதை மூலமாக சொல்ல வர்றாங்க. சரிங்க நண்பர்களே, மேலும் ஒரு கதையில் நம்ம இதை பற்றி வித்தியாசமான கருத்துக்களோடு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. தேங்க்யூ.